ஹலோ ஆல், வெல்கம் டு சுமிஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இரவு நேரத்தில் மிக எளிதில் ஜீரணிக்கும் உணவை சாப்பிட்டால்தான் நமது ஜீரண உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்பட்டு அஜீரண கோளாறு, அசிடிட்டி, மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளிலிருந்து நம்மை காக்கும். இரவில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. கிரீன் டீ. கிரீன் டீயில் காஃபி மற்றும் டீயை விட அதிக அமிலம் உள்ளது. இதை இரவில் குடிக்கும்போது அதிக இதய துடிப்பு, பதட்டம் மற்றும் கவலை ஆகியவை ஏற்படலாம். எனவே கிரீன் டீயை பகல் நேரத்தில் குடிப்பதுதான் நல்லது. தயிர் ஆரோக்கியத்திற்கு நல்லதுதான், இருந்தாலும் இரவில் எடுத்துக்கொள்ளும் போது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆயுர்வேத நிபுணர்களின் கூற்றுப்படி இரவில் தயிர் எடுத்துக்கொள்வது உடலில் கபம் மற்றும் பித்தத்தை அதிகரிக்கும். இரவில் தயிர் சாப்பிடுவதால் சளி தொல்லையை உண்டாக்க வாய்ப்புள்ளது. இதை இரவில் சாப்பிடுவதால் நாசி பாதையில் சளி உருவாகலாம், இருமல் மற்றும் மலச்சிக்கலும் ஏற்படலாம். கீரை. இரவில் கீரை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். கீரையில் உள்ள பச்சையம் மற்றும் அதிலுள்ள நார்ச்சத்துக்களை ஜீரணிக்கக்கூடிய நொதிகள் இரவில் குறைவாகவே சுரக்கும். இரவில் கீரையை உட்கொள்வதால் உடலுக்கு தேவைக்கும் அதிகமான கலோரிகள் கிடைக்கின்றன. இதனால் செரிமான கோளாறுகள் ஏற்படும். உலர்பழங்கள். இரவில் அதிகமாக உலர்பழங்களை சாப்பிடுவதால் இரவில் வயிற்றுவலி மற்றும் மூச்சு பிடிப்புகள் ஏற்படலாம். அசைவ உணவு. இரவு நேரத்தில் அசைவ உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இறைச்சியில் அதிக அளவிலான புரோட்டீனும் கொழுப்புச்சத்தும் உள்ளது. இது செரிமானமாவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். இறைச்சி உணவுகள் ஜீரணமாக 3 முதல் 4 மணி நேரம் ஆகும். இரவு நேரங்களில் அத்தகைய ஆற்றல் கிடைக்காது. ஆகையால் செரிமான கோளாறுகள் ஏற்பட்டு தூக்கமின்மையை ஏற்படுத்தும், வாய்வு தொல்லையையும் உருவாக்கும். அப்படி அசைவ உணவுகளை இரவு சாப்பிட வேண்டும் என்றால் இரவு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு விட வேண்டும். 40 வயதிற்கு மேற்பட்டோர் இரவில் மட்டன் எடுத்துக்கொள்வதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். மைதா எவ்வளவு ருசியாக இருக்கிறதோ அதே அளவிற்கு ஜீரணிக்க மிகவும் கடினமானது. பகலில் சாப்பிட்டாலே இது ஜீரணிக்க கடினம் என்று கூறப்படும் நிலையில் இரவில் மைதாவால் செய்யப்படும் பதார்த்தங்களை சாப்பிடுவது ஜீரணத்தில் தாமதம், மலச்சிக்கல், பைல்ஸ் போன்ற பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இனிப்பான உணவுகள். இனிப்பு மற்றும் சாக்லேட் வகைகள் பொதுவாக புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியவை. அதிக சர்க்கரை உள்ள உணவுகளை உட்கொள்வது இரத்தத்தின் சர்க்கரையை அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் தூக்கத்தையும் குறைக்கும். காஃபி மற்றும் டீ. டீ காஃபியில் உள்ள கெஃபைன் வயிற்றில் அதிகப்படியான அமிலத்தை உருவாக்கும். இவை மூளைக்கு சுறுசுறுப்பை அளிக்கும், தூக்கத்தை விரட்டும். எனவே இரவு நேரங்களில் டீ காஃபியை தவிர்ப்பது நல்லது. பாஸ்தா அதிக அளவு கார்போஹைட்ரேட் நிறைந்தது. இது உடலின் அதிகப்படியான இன்சுலின் சுரப்பை தூண்டுகிறது. அதிக அளவு கலோரியை கொண்ட பாஸ்தா உடலின் தசை செல்களுக்குள் கொழுப்பை அதிகரிக்க செய்யும், இரவில் தூக்கமின்மையையும் ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.